543210. ஸோ மெதுவாக கைகளை எடுத்துட்டு கண்களை திறக்கலாம். ஸோ அற்புதமான தியானத்துக்கும் இந்த சக்தி ஆற்றலுக்கும் நம் குருஜியான பத்ரிஜிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும், எத்தனையோ சந்தேகங்கள் நம்ம தியானம் செய்யும் போது அந்த சந்தேகங்களை எல்லாமே வந்து தீர்க்கறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்கோ நீங்க நேரடியா எனக்கு என்கிட்ட கேட்கலாம். அண்ட் வந்து உங்க அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க அதுவும் இங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து வீடியோல வாங்க. ஒன்றவங்க ஃபர்ஸ்ட் முத்துசெல்வம் பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹேங் ஆயிடுச்சு. பேசுங்க. எஸ். வணக்கம் மாஸ்டர். என் பேர் உமா. இது என் ஹஸ்பண்டோட ஐடி. ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம வந்து மேலோகத்துல ஆன்மாக்களா இருக்கிறோம். இங்க வந்து மனித பிறவி எடுத்து பூலோகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆன்மாக்களா இருந்து பூலோகத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து ஒரு சில லெசன்ஸ் வந்து நம்ம கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இங்க பூலோகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா என்னென்ன லெசன்ஸ் எடுத்துக்கணுங்கிறது ஹையர் மாஸ்டரோட சேர்த்து நம்ம கைட் பண்ணி நமக்கு வந்து இந்த பூலோகத்துக்கு பிறக்கிறோம். ஆனா ஆன்மாக்களா இருக்கும்போது நமக்கு என்னென்ன லெசன் நம்ம கத்துக்கணும்னு தெரியும். ஆனா அங்க பூமிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது ஞாபகத்துல இல்ல. அப்போ நம்ம எப்படி அந்த லெசன் நம்ம கத்துக்க முடியும்? நமக்கு ஞாபகத்துல இல்ல. எஸ் எஸ் நான் சொல்றேன். ராஜாமணி சார் நீங்க மியூட்ல போயிடுங்க. ஓகே மேடம், நீங்களும் மியூட்ல போயிடுங்க, நான் சொல்றேன். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி சோல் ஸ்டேட்ல இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு இங்க வரோம். இங்க வந்த அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். நிறைய விஷயங்கள் மறக்கும் போது நமக்கு சப்போர்ட்டா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஏஞ்சல்ஸ் சொல்றோம், மாஸ்டர்ஸ் சொல்றோம், கடவுள்மார்கள் சொல்றோம். எல்லாருமே நமக்கு சப்போர்ட் இருக்காங்க. நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து வழிய காட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து இப்ப இத்தனை பேர் நம்ம இங்க வந்திருக்கோம், இந்த தியானத்துல இருக்கோம் அப்படின்னா இது நம்மளோட முயற்சி கிடையாது. நமக்கு அவங்க வந்து வழிய காட்டுறாங்க, நம்ம அந்த வழிய புடிச்சுக்கிட்டு இங்க வரோம். சோ அப்படி நம்மள வந்து நம்ம ஏன்னா இந்தோட பூமியோட அந்த ஒரு மாயை அப்படின்னு சொல்றோம். இங்க எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க கடவுளே வந்து பிறந்தாலும் இந்த பூமி என்ற இந்த மாயையில வந்து சிக்கும் போது எல்லாமே மறந்துட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மறதி அப்படின்றது பூலோகத்தின் ஒரு வரம். இங்க அந்த மறதி அப்படின்றது நம்ம இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த பூலோகத்துல நம்மளால வாழ முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பல பிறவிகள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட தான் நம்ம வந்து திரும்ப 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 நம்ம வந்து பிறப்பு எடுக்கிறோம். ஏன்னா நம்ம கர்மாக்கு அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளோட தான் நம்மளோட கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த பிறவியில இப்ப நம்ம கணவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே கணவர் போன பிறவியில ஃபாதரா இருப்பாங்க. சோ நமக்கு அந்த ஞாபகங்கள் வந்து இருந்துச்சுன்னா இந்த பிறவியில நம்மளால குடுத்தனம் பண்ண முடியுமா? சோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும். போன பிரிவுல நம்ம அம்மா வந்து இந்த பிரிவுல மாமியாரா வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் மாறுமே தவிர ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நமக்கு அந்த கர்மா ஜீரோ பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். சோ இங்க மறதி அப்படின்றது, இந்த மாயை அப்படின்றது இங்க வாழ்ற வரைக்கும் அது நமக்கு ஒரு வரம். நம்ம வந்து இப்போ ஒரு பாதையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னும் போது நமக்கு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருந்தா போதும். அந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருக்கும்போது நமக்கு பல வழிகள் நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நான் மெடிடேஷன்ல வந்ததே வந்து ஒரு பெரிய அதிசயம் தான். எனக்கு வந்து என்ன தேவை வாழ்க்கையில, என்ன தேடல், எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி தேடணும்னு கூட எனக்கு தெரியாது.
அவ்வளவு ஒரு என்ன சொல் அவ்வளவு ஒரு வெகுளியா இருப்பேன் நானு. பட் ஆனா எனக்கு மெடிடேஷன் கிடைச்சு நான் ஒரு மாஸ்டர் ஆயிருக்கேன். யாராவது நம்ப முடியுமா? சோ இங்க நம்மளோட பியூரிட்டி, நீங்க எவ்வளவு பியூரா இருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா அந்த பாதை வந்து கிளியர் ஆயிட்டே போகும். சோ நான் அவ்வளவு ஒரு இதுவா இருந்தா கூட நான் பியூரா இருப்பேன். எனக்கு வந்து என்ன சொல்றது, பொய் பித்தலாட்டம், இப்படி ஏமாத்துதல், இதெல்லாம் எனக்கு தெரியாது. பை நேச்சுராவே எனக்கு தெரியாது. அதெல்லாம் யாராவது என்ன திட்டினா நான் வாங்கிக்குவேன். திரும்ப திட்ட தெரியாது எனக்கு. திரும்ப அவங்களை குத்த சொல்ல தெரியாது. யார் என்ன சொன்னாலும் உட்கார்ந்து அழுவேனே தவிர நான் வந்து வாய் திறந்து இன்னொருத்தரை வந்து எனக்கு ஏதாவது சொல்லணும்னு எனக்கு தெரியாது. சோ ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பேன் நானு. அதே நேரத்துல இப்போ ஒருத்தர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நல்லா பாத்துக்குவாங்க, தேர்ட் பர்சன்னா நல்லா பாத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு குழந்தை மாதிரிதான் இருப்பேன். எனக்கு யாரானாலும் எல்லாருமே ஈக்குவலா தான் இருப்பேன் நானு. சோ என்னோட பியூரிட்டி நான் தேடாமலே எனக்கு தியானத்தை கொடுத்துருச்சு. சோ அந்த மாதிரி நீங்க உங்களோட பாதையில உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும் நீங்க இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. பாதை வந்து தானாவே உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். நீங்க கேட்டது இதுதானே, வேற ஏதாவது இருக்கா? இல்ல மேம், இதுதான் மேம். சோ நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. சரிங்களா? சோ நம்ம கோல், எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க அந்த இன்டென்ஷன் கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு தேவையானது வரும். அந்த தேவையான நேரத்துல கரெக்டா நமக்கு இன்ட்யூஷனே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தும். சோ நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்துல நம்ம நினைப்போம், இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் இதை எப்படி செஞ்சேன், நான் இதை பத்தி நான் எப்படி பேசுறேன் அப்படின்ற ஒரு வியப்பு கூட நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரிதிங் நம்ம வந்து பியூரா இருக்கணும், அவ்வளவுதான். ஈகோ அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்னா அந்த ஈகோ தான் உங்களுக்கு தடை, அதுதான் உங்களோட திரை. அந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கு, அப்படி அந்த அகம்பாவம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்க திரை போட்டுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு நான் கிரேட் நான் கிரேட் நான் கிரேட்னு சொல்லிட்டே இருக்கீங்களோ அந்த திரை வந்து இன்னும் திக்காயிடுது. இப்ப வந்து என் முன்னாடி ஒரு மெலிசான ஒரு கர்டன் நான் வந்து போட்டேன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கர்டன் போட்டேன்னா நான் இங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது. திரும்ப இன்னொன்னு போட்டேன்னா கொஞ்சம் என்னோட விஷன் டல் ஆகுது. இன்னொன்னு போட்டேன் அப்படின்னா அப்படி டல் ஆயிட்டே போகுது. சோ அந்த துணியே வந்து கனமா ஒரு செவுரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் இருக்கிறதும் தெரியாது, நான் பேசுறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சோ இப்ப அகங்காரம் அப்படின்றது நீங்க உங்களுக்கு போட்டுக்கிற ஒரு திரை. அது மெலிசா இருக்கு அப்படின்னா சீக்கிரமா அது கிளியர் பண்ணிடலாம். அது இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் ஆனா அதுவே ஒரு சுவர் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த அகங்காரம் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போறதுக்கு சான்ஸே கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு கேட்காது, நல்ல விஷயங்கள் உங்க காதுல போகவே போகாது. நீங்களே அவ்வளவு பெரிய திரை போட்டிருக்கீங்க, அவ்வளவு பெரிய கர்டன் நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா, அப்ப அந்த அகங்காரம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் அப்படின்றது இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். யாராவது திட்டுறாங்க, ஏதாவது சொல்றாங்க, சரி உன்னோட நிலைக்கு நீ திட்டுற, நீ போ, அவ்வளவுதான், விட்டுறணும். நம்ம புத்தா ஸ்டோரி இருக்கு, சேம். புத்தருக்கு யார் என்ன திட்டினாலும் கோபம் வராது. ஏன்னா அவர் உடல் நிலையில இல்ல, அவர் ஆன்ம நிலையில இருக்கார். அவரோட விழிப்புணர்வு ஆன்ம நிலையில இருக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். எஸ் புவனேஸ்வரி மேடம் இன்னைக்கு வந்து இங்க வீட்டுல, சாரி நான் போகும்போது உங்க கூட பேசல. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேடம், அலோவ் பண்ணதுக்கு. இன்னைக்கு வரும்போது உங்களை பார்க்க முடியல. நான் தான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சாரி எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. இட்ஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அங்க நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்னஸ் எனக்கு கிடைச்சது.
அதுக்கப்புறம் நான் மெடிடேட் பண்ணும்போது இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா மெடிடேட் பண்ணேன். எப்படின்னா நடுவுல வந்து எனக்கு ஒரு ஒரு பிளசன்ட் ஸ்மெல். அது எப்படி இருந்ததுன்னா, அந்த அந்த வீபதியும் அந்த வெட்டி வேர் அது மாதிரி அது கலந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வாசனை அது வந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் மெடிடேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன், ஏதாவது இன்ஃபியூஸ்டு ஹெர்ப்ஸ் ஏதாவது இங்க இருக்கா அப்படின்னு சுத்தி பார்த்தேன். ஆனா எதுவும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. என்னால கண்ணே திறக்கவே முடியல. தென் அது கொஞ்ச நேரம் நான் வந்து ஒரு 140 வரைக்கும் நான் மெடிடேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வாலண்டர்லி ஐ லெஃப்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம். அந்த ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்மெல் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது வந்தா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். சோ உங்களுக்கு வந்து சோ மாஸ்டர்ஸ் வந்து நான் இங்க இருக்கேன், we are supporting you அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்க பிரசன்ஸ வந்து நமக்கு ஒரு பிசிக்கலாவோ இல்ல ஒரு ஆஸ்ட்ரலாகவோ, சோ இந்த ஸ்மெல் வழியாக இல்லைன்னா நம்ம காதுகள்ல ஏதாவது சவுண்ட்ஸ் கொடுக்கறது, அவங்க பேசுறது, சோ இப்படி அவங்களோட பிரசன்ஸ் வந்து காட்டுறாங்க. சோ உங்களுக்கு அற்புதமான அந்த நறுமணம் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க மாஸ்டர்ஸ், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து அங்க இருக்காங்க, we are supporting you அப்படின்னு வந்து சொல்றதுதான். ஓகே, thank you so much மேடம். சோ அண்ட் வந்து இன்னைக்கு உங்க ஸ்லீப் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட ஸ்லீப்ல ட்ரீம்ஸ் ஆகட்டும் எதாகட்டும் எப்படி இருக்கு, அண்ட் நாளைக்கு உங்களோட மனநிலை உங்களோட மாற்றங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு எனர்ஜெட்டிக் பிளேஸ்ல வந்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டு போகும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். சோ அவேரா நீங்க பாருங்க, பார்த்து எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஜர்னல் இட். கண்டிப்பா மேடம். எஸ், தேங்க்யூ. எப்போ டைம் இருந்தாலும் யாராவது எங்க வீட்டுக்கு வரலாம், பட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு நேரமாவது நீங்க வந்து தியானம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு லஞ்ச் ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் மெடிடேஷன்ல இருக்கும்போது நீங்க கிளம்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு நீங்க சாப்பிடாம போயிட்டீங்களேன்னு. இல்ல மேடம், இங்க வந்து நல்லா சாப்பிட்டேன் மேடம். அப்படி கிடையாது, நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து லஞ்ச் டைம்ல சாப்பிடாம போயிட்டீங்க இல்லையா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இல்ல, அங்க அந்த வேப்பில மரம் இருந்தது, அதுல இருந்து அந்த லீவ்ஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு வேப்பில அடிக்கடி நான் சாப்பிடுவேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த லீவ்ஸ் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எது சாப்பிட்டேன் என்ன மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வாங்க, நான் என்னோட கையால உங்களுக்கு நான் பண்ணது உங்களுக்கு ஊட்டி விடுறேன். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. ஹலோ மேம், குட் ஈவினிங். நான் ஆக்சுவலா சில சமயத்துல தியானம் பண்ணும்போது ஃபுல் பிளாக்காவே இருக்கு மேம். ஃபுல்லா 1.5 hours உட்கார்றோம், எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லா பிளாக்காவே இருக்கு. மேடம் ஏதாவது தெரிஞ்சா தியானம் கிடையாது, எதுவும் தெரியாததுதான் தியானம். நீங்க பண்றது கரெக்ட் மெடிடேஷன். சோ பிளாங்கா இருக்கு, பிளாக்கா இருக்குன்னா நத்திங்னஸ், அதுதான் சமாதி நிலை. அந்த நிலையில நிறைய நேரம் இருங்க, அதுதான் கரெக்டான தியானம். சரிங்களா? ஆழ்நிலை முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது கலர்ஸ் வரும், இல்ல நான் சொல்லுவேன் சோல் ஆஸ்ட்ரல் பாடி தெரியுது. மற்றபடி யாராவது இப்ப அம்மா கூட அப்பப்ப, என் அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் ஆனா அப்பப்ப வந்துட்டே இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா பத்ரிஜியோட அந்த பழுத்த கன்னம், அப்படியே பழுத்த பழமா இருப்பாரு இல்லையா, அந்த கன்னம் மட்டும் எனக்கு தனியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, என்னையும் ஒரு சித்தியா ஏத்துக்கிட்டு அவரு சம்திங் ஏதோ பண்றாரு நம்மள அப்படின்ட்டு. ஆனா இப்ப ரீசெண்டா நேத்து நைட்டு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, ஃபுல் பிளாக் மேம், ஃபுல்லி பிளாக். ஒரு 1.5 hours மேலதான் இருக்கும், ஃபுல்லாவே பிளாக்காவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே எண்ணமற்ற நிலை தானே இருந்துச்சு. எண்ணமற்ற நிலைதான் மேம். சோ அந்த நிலை கரெக்டான நிலைங்க. அந்த ஆழ் நிலைன்னு சொல்லுவோம், நம்ம ஆன்ம நிலைன்னு சொல்லலாம். எதுவுமே இல்ல, அங்க என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னா அது ரொம்ப சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. அது சமாதி நிலை, தியான நிலைன்னு சொல்லுவோம். உட்கார்ந்தேதான் மேம் இருந்தேன்.
படுத்தும் கூட கிடையாது. ம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாவே வேற உட்கார்ந்திருந்தேன் நான். ம். 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 சமயத்துல கூட இப்படி அப்படியே கொஞ்சம் குறுகின மாதிரி போகும், தலை தொங்கி போகும். பட் ம். நேற்று நைட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதாதான் இருந்தேன். ஆனா ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு. அது ஒண்ணும் தெரியலன்னு நீங்க சொல்லாதீங்க. அந்த ஸ்டேட்ல தான் லேர்னிங்ஸ் அதிகமா இருக்கும். சோ ஓகே. நீங்க அந்த தியானம் செய்யற அந்த நேரத்துல நமக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனா தியானத்துல இருந்து முழிப்பு வந்த அப்புறமா நமக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா புரியும். ஈஸியா நம்ம செஞ்சிருவோம். ஈஸியா நம்ம பல பேருக்கு எல்லா விஷயங்கள் சொல்லிடுவோம். ஓகே மேம். அந்த மாற்றம் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். நம்ம குணங்கள், வாழ்க்கை, நம்மளோட கண்ணோட்டங்கள் இதுல மாற்றம் இருக்கும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. நிர்மலா பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து? விராலிமலை மேம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டை. ஓகே. எவ்வளவு நாளா தியானத்துல இருக்கீங்க? கொஞ்சம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு பிரேக் வந்துருச்சு. இப்போ ஒரு 2 மந்த்ஸா திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கிறேன். பத்ரிஜி இருக்கிறப்ப அந்த செஷன் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். இடையில தம் பையனுக்கு முடியாம போனதுனால அவனை கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியிருந்ததுனால பேச முடியல. திரும்ப ஆனா எனக்கு பழைய மாதிரி என்னால உட்காந்து தியானம் பண்ண முடியல. முன்னாடிலாம் ஒரு 2 hours கம்ப்ளீட்டா கண்டினியூஸ் வருவேன். ஆனா என்னால இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் அதுக்கு மேல உட்கார முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்குது. ஓகே ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். சோ இது வந்து நீங்க நான் விட்டுட்டு பிரேக் எடுத்து பண்றதால என்னால முடியலன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படிதான் தோணுது. நான் கண்டினியூ பண்ணிட்டே ஆக்சுவலி அந்த இருந்ததுனால மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைக்கிறதாலையும் உங்களால பண்ண முடியாது. சோ பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப இப்ப நம்ம கண்டினியூ பண்றப்போ என்ன ஆகும்னா, இங்க வந்து நம்ம விட்டுட்டதுக்கு நம்ம ஏதேதோ காரணங்கள் எல்லாமே வந்து சேர்த்து வச்சு அந்த காரணங்கள் எல்லாம் நினைக்கிறதாலையும் நம்மளால பண்ண முடியாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப புதுசா பண்றேன், ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கோங்க. சோ பழச விட்டுட்டு நான் திரும்ப இப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல இல்லாம, நான் வந்து பண்ணிட்டேன், நான் இப்ப புதுசா இன்னொன்னு கத்துக்கிட்டேன், நான் வந்து அழகா பண்றேன், இனிமே நான் பண்றேன். எப்பவுமே பாஸ்ட் திங்க் பண்ணாதீங்க. பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. அத நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் அதை மாத்த முடியாது. சோ இந்த நொடியில நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி தியானம் பண்ணணும். உங்களுக்கு நிஜமாவே தியானம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த நேரத்துல நான் 1 hour பண்ணணும், இல்ல 2 hours பண்ணணும். அந்த டார்கெட் வச்சுட்டு அழகா பண்ணுங்க. சூப்பரா பண்ண முடியும் உங்களால. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. பாஸ்ட பத்தி நிஜமா யோசிக்காதீங்க. பாஸ்ட பத்தி யோசிச்சாதான் உங்களுக்கு இந்த இப்போ தடையா இருக்கிறது. அந்த டைம் எல்லாம் எனக்காக நான் ஒதுக்கிற காலையில 4:30க்கு எந்திரிச்சு அந்த டைமிங்ல உட்காந்துடுறேன். ஆனா 6 வரைக்கும் என்னால தியானத்துல உட்கார முடியல. மத்தபடி யூடியூப்ல பாக்குறது, உங்களோட ஸ்பீக் கேக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மெடிடேஷன் ஸ்டேட்ல என்னால உட்கார முடியல. ஓகே. சோ இனிமே உட்காரும் போது இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபுல்லா உட்கார்றேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு உட்காருங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க, முடியும். சரிங்களா? சோ பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், இன்னைக்கு புதுசா நான் உட்கார்றேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா உட்காருவேன், அவ்வளவுதான். எவ்ரிதிங் நம்ம நமக்கு வந்து எப்படி நம்ம கைட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அங்க ஏதோ ஒரு தவறா நினைக்கும் போதுதான் நம்மளால உட்கார முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் வந்து நம்ம எங்க வந்து கரெக்டா இருக்கோம், கரெக்டா இல்ல, நம்மள நாம யோசிச்சு விழிப்புணர்வோட நம்ம எண்ணங்களை கவனிச்சாலே நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த ஏரியால வந்து பிரமிட் சென்டர் இல்ல. திருச்சி பக்கம் சஞ்சய் மாஸ்டர் வச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம்
வேற இங்க ஏதாவது அவைலபிள் அந்த மாதிரி நியூ பிரமிட்ஸ் கான்செப்ட்? எங்கேயுமே இல்லைன்னா வாணியம்பாடி போங்க, லீவ் எடுத்துக்கோங்க, வீடு எல்லாமே விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு தங்கிட்டு வந்துருங்க. ஹாப்பியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துரும். வாணியம்பாடி. வாணியம்பாடி நமக்கு வேலூர் கிட்ட வருது. ஆனா உங்க ஏரியாவுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியும், நீங்க கூகுள் போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். நம்ம கூகுள் போட்டாலே டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ், எப்படி எல்லாம் நம்ம போலாம் எல்லாமே வந்துரும் கூகுள்ல. அது ட்ரை பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு 2 days நம்ம வந்து வெக்கேஷன் போறோம். இப்ப வந்து லீவ் வந்தா ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த மாதிரி ஒரு வெக்கேஷனா நினைச்சு அங்க போயிடுங்க. ஒரு 2 days 3 days ஹாப்பியா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா தியானம் பண்ணுங்க. ஃபுல்லா தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. அவ்வளவுதான், நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. சோ அங்க போயிட்டு நம்ம இருக்கும்போது நம்ம 1 வருஷத்தோட சாதனை ஒரு நாள்ல நம்ம அங்க அச்சீவ் பண்ற மாதிரி. நம்ம வீட்ல இருந்து 1 வருஷம் தியானம் பண்ணா எவ்வளவு அச்சீவ் பண்றோமோ, அங்க போயிட்டு நம்ம இருக்கும்போது 1 வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ற ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். அவ்வளவு ஃபாஸ்ட் growth, அவ்வளவு எனர்ஜிஸ் அங்க. ஏன்னா அந்த இடம் எல்லாமே சித்தர்கள் இருந்து தியானம் பண்ண இடம் அது, அந்த இடம். அண்ட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாவே மெடிடேஷன் செஷன்ஸ் தான் நடக்கும். மௌனம் வகுப்புகள், தியான வகுப்புகள், நமக்கு தியான மகா சக்கரங்கள், இது எல்லாரும் நடக்கிறதால அங்க வெறும் மெடிடேஷனுக்கு மட்டும்தான் அங்க யூஸ் பண்றதால மல்டிபிள் எனர்ஜிஸ் எப்படிப்பட்ட ஆளும் போனோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரண்டி. ஸ்டே பண்ணிக்கலாமா அங்கே? அங்க ஸ்டே எல்லாம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நான் அனுப்புறேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஆட்டோ எல்லாமே அவங்க ஃபெசிலிட்டி நம்பர்ஸ் கொடுத்துடுறாங்க. அவங்க கொடுத்த நம்பர்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஆட்டோ பேசிட்டு போனோம்னா நம்ம எங்கேயும் தேட வேண்டாம். ஸ்டேஷன்ல ஏறணும்னா நேரா கேம்பஸ்ல விட்டுருவாங்க. ஸ்கூல் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும், கண்டிப்பா வர்றேன். நீங்க பாத்துக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. போகணும்னு தோணுச்சுன்னா போகணும்னு நினைச்சுக்கோங்க, வழி போகும். அவ்வளவுதான். சொல்லிட்டீங்கனாலே எனக்கு போகணுங்கிற ஒரு இது வந்துருச்சு. நம்ம குரூப்ல கூட யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா எல்லாருமே ஒன்னா கூட போலாம். நீங்க எல்லாம் உங்க வீட்ல இருந்து தனித்தனியா போறீங்க, ஆனா அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கூகுள் மீட்ல எப்படி மீட் பண்றோமோ எல்லாம் அங்க போய் மீட் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம், யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ. சோ எல்லாருமே நம்ம இன்னைக்கு அங்க இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு அங்க இருந்து அப்படி கூட. நான் ஒரு வாட்டி சில்ட்ரன் செஷன் எல்லாம் கூட அங்க பண்ணேன். சில்ட்ரன் செஷனுக்கு எல்லாருமே ஒரு 5 to 6 ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. குழந்தைங்க ஒரே என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற வீடெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூம் 2 ரூம், மிஞ்சி போனா 4 ரூம். அவங்களுக்கு அந்த இடமே பத்தாது. அங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 30-40 ஏக்கர்ஸ். அவங்க ஓடுற ஓட்டம், அவங்க ஆடுற ஆட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டுல போகும்போது சொல்றாங்க எல்லாருமே எவ்ரி இயர் இங்க மட்டும் வெக்கேஷனுக்கு வந்துடலாம், நம்ம அட்லீஸ்ட் 2 days ஆகுது தங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு அந்த 2-3 ரூம்லயே அடக்கி வச்சிருக்கோம். அந்த இருக்கிற வரைக்கும் அவங்க மொபைலே தொடல. அவங்க ட்ரெக்கிங் மேல மலை ஏறுறது, இறங்குறது, ஓடுறது, ஆடுறது எவ்வளவு ஒரு என்ஜாய் பண்ணாங்கன்னா பசங்க. நிஜமா பழைய காலத்துல எல்லாமே மரத்துல ஏறி இறங்குறது, அங்க மாமரத்துல ஏறி இறங்கி ஆடி அவ்வளவு ஒரு சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அவங்களுக்கு போகும்போது மனசே வரல, இன்னும் இருக்கலாமா இன்னும் இருக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. எலெக்ஷன்ஸ் டியூட்டி இருக்குது, எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு. ஆமா முடிச்சிட்டு, ஏன்னா எலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாருமே எலெக்ஷனுக்கு யாருமே ஊரை விட்டு போக கூடாது. நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஓட் பண்ணணும். கண்டிப்பா. எஸ் தேங்க்யூ மேம். முரளி சார் பேசுங்க. மேடம், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை. ஜோலார்பேட்டை. அது மேடம் சொல்லிட்டோம்னா அவங்க சர்ச் பண்ணி என்ன ட்ரெயின்ல போகணும் என்ன ஏதுன்னு அவங்க ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? தேங்க்யூ சார், கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. வேற யார்? விஜய் சாரதியில யார் இருக்கீங்க? பேசுங்க.
விஜய் சாரதி. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாரு பேசணும்ன்றீங்களோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கோமதி பேசணுமா? ராஜேஸ்வரி மேடம் பேசணும். எஸ் மாஸ்டர். வந்திருந்தாங்க. சில்ட்ரன் செக்ஷன்ல நாங்களாம் கூட வந்திருந்தோம் மாஸ்டர், தியானத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதன் பிறகு வந்து 3 டைம்ஸ் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். என் பையனோட தான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ரொம்ப என்ஜாய்மெண்ட். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான், ட்ரெயின் கூட வசதி நமக்கு ஈஸியாக தான் மாஸ்டர் இருக்கு. லீவ் டைம்னா நாங்கள் கூட வரா மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நம்ம எல்லா குரூப்ல பேசிப்போம் மாஸ்டர், கண்டிப்பா போலாம் எல்லாருமே. அதுக்காக சொல்றதுக்கு கூட ஹாப்பியா கூட்டிட்டு போலாம். அவங்க நிறைய தியானம் பண்ணலனாலும் இயற்கையில அவங்க வந்து ஓடி ஆடி விளையாடி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எஸ் மாஸ்டர்ஸ். விஜயகுமார் பேசுங்க. குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். யார்? நான் கர்நாடகால இருந்து ரேணுகா தேவி பேசுறேன் மாஸ்டர். வீடியோல வாங்க. சொல்லுங்க. ஹாய் மாஸ்டர். ஹலோ. எல்லாருக்கும் நல்ல தேங்க்ஸ் சொல்லணும் மாஸ்டர். எல்லா மாஸ்டர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு மாஸ்டர், நானும் தியானம் பண்றேன், மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மூலியமா மெடிடேஷன் மட்டுமே பண்ணாலே போதும், நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்கும்ல மாஸ்டர். எஸ். அது தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர். நானும் உங்களை மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாஸ்டர். நீங்க எவ்வளவு நாளா தியானத்துக்கு வந்திருக்கு? எவ்வளவு நாளா பண்றீங்க? ஐயோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். சொல்லுங்க இன்னொரு வாட்டி. 6 மாசமாவே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். 6 மாசமா பண்றீங்க. நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க. நீங்க மாஸ்டர் ஆகணும்னா ஒரு மாஸ்டர் கூட இன்டராக்ஷன்ல இருக்கணும். எப்பவுமே வந்து நம்ம யார் கூடயுமே பேசாம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு நம்ம டீச் பண்ணணும்னா அது கரெக்ட் கிடையாது. நம்ம வந்து டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம சுவாத்தியாய செஷன் எதுக்கு வச்சிருக்கோம்? டீச்சிங் பண்றவங்க சுவாத்தியாய செஷன்ல பேசணும். நாளைக்கு இதே நேரத்துக்கு 9:30க்கு நமக்கு சுவாத்தியாய செஷன் இருக்கு. அந்த சுவாத்தியாய செஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு நம்ம அதுல சொல்லணும். சோ உங்களை மாதிரி பேசணும், மாஸ்டர் ஆகணும்ன்றவங்களுக்கு தான் அந்த சுவாத்தியாய செஷன் முக்கியமாக நம்ம வந்து வச்சிருக்கிறது. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பேசுங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா பேசணும். நம்ம பேசதான் நமக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் புரியும். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு வரும். அண்ட் வந்து நம்ம பேச சரியான வார்த்தைகள் நம்ம பேசுறோமா, இல்ல தேவையில்லாதது நம்ம அதுக்குள்ள வைக்கிறோமா, அதெல்லாமே நம்ம பாத்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு வழிக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து ரொம்ப 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 உயர்ந்த பாதை. நம்ம இங்க வந்துட்டு நம்ம மூலமாக ஒரு தவறான விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு சொல்லிட்டோம்னா அது திரும்ப நமக்கு இங்க தேவையில்லாத கர்மா. சோ இங்க நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும்னா, ஒரு சின்ன தவறு கூட யாருக்குமே நம்மளால நடக்க கூடாது. ஒரு மிஸ்கைட் ஆகக்கூடாது யாருமே. சோ இப்ப நான் ஏதோ சொல்லிட்டு அவங்களுக்கு தியானம் பிடிக்காம அவங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பேட் கர்மா எனக்கு தானே வரும். எனக்கு குட் கர்மா வருதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பேட் கர்மா வராத அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டா ஆகணும். நம்ம பெர்ஃபெக்ட் ஆனப்புறம் தான் அந்த டீச்சிங் அப்படின்றது. சோ அந்த பெர்ஃபெக்ட் ஆகணும்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படிச்சத வந்து நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் இந்த சுவாத்தியாய செஷன்ல நம்ம இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் கலந்துக்கணும், பேசணும். சோ நீங்க இங்க பேசுங்க, அமிர்தவல்லி மேடம் செஷன் இருக்கு, அங்க பேசுங்க. சோ இப்படி நம்ம செஷன்ஸ்ல சின்னதா நம்ம பேசிட்டு நம்ம பேச நம்ம வார்த்தைகளுக்கு வலிமை வரும். அண்ட் வந்து இன்னும் நீங்க மாஸ்டர் ஆகணும்னா மௌனத்தை கடைப்பிடிங்க. மௌனம் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்ல மாஸ்டர்.
அது மட்டும் முடியல மாஸ்டர் இன்னும். மேக்சிமம் இருக்கணும். மேக்சிமம் மௌனம் இருந்தாதான் உங்க வார்த்தைகளுக்கு பவர் அப்படின்றது வரும். சோ நம்ம வார்த்தை வந்து ஒருத்தங்களுக்கு போய் அந்த ஆழ் மனசுல அந்த ஆன்ம நிலை ஆன்மாவுக்கு சேரணும்னா மௌனம் இருக்கணும். சோ மேக்சிமம் மௌனம் இருக்கணும். எப்பெல்லாம் நேரம் இருக்கோ மௌனம், எப்பெல்லாம் நேரம் இருக்கோ மௌனம். ஒரு 24 hours மௌனம், 36 hours மௌனம், 2 நாள் மௌனம், 3 நாள் மௌனம். நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் பீப்புள்னா 41 days கண்டினியூஸ் மௌனம் கூட இருப்பாங்க. சோ மௌனம் அப்படின்றது கிளென்சிங். உங்க எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணிடும் மௌனம். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். மெடிடேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம இன்னர் பாடியை கிளென்ஸ் பண்ணுதோ வெளிப்புறமாக கிளென்ஸ் பண்றது மௌனம். நம் எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணிடும், எல்லாத்தையுமே சூப்பர் ஆக்கிடும். நீங்க மௌனம் இருக்க இருக்க உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு முடியலன்னா ஒரு 1 hourல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரிடே ஒரு 1 hour பண்ணுங்க, எவ்ரிடே ஒரு 2 hours பண்ணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா நிறைய பேர் வந்து நான் தூங்கும் போது பேச மாட்டேன்ல, அது மௌனம் தானே அப்படின்வாங்க. அது கிடையாது. நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல கரெக்டா பேசாம இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வாயில இருந்து சவுண்ட் வராம, வார்த்தைகள் வராம நம்ம பேசாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் மௌனம். அந்த மௌனம் பழக 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 நம்ம மனம் அப்படின்றது மௌனமாகும். மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த எண்ணங்கள் ஓடாம மனம் அப்படின்றது மௌனமாக தொடரும். சோ மனம் மௌனமான அப்புறமா இன்னும் ஆழ் மனம் மௌனம் அப்படின்றது வரும். சோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். நம்ம மௌனத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் ஏத்தும் போது உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து 36 hours மௌனம் இருந்தேன். நடுவுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினேன். பட் ஆனா அது ஓகே. பட் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அவேர்னஸ் இருக்காது இல்ல. அந்த 36 hours ஒரு வார்த்தை மட்டும் ஏதோ ஒண்ணு ஆமாவோ ஏதோ யாரோ ஏதோ கேக்குறப்போ ஆமா அப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன். பட் அதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம பிகினிங்ல நம்ம பேசிட்டோமேன்ற அந்த ஒரு நடுவுல நம்ம ஏதாவது மறந்து பேசிட்டோம் அப்படின்றப்போ எந்த ஒரு நம்ம வேணும்ட்ட பேசக்கூடாது. மறந்து பேசினா இட்ஸ் ஓகே. அதனால ட்ரை பண்ணுங்க. பண்ணி மௌனம் இஸ் வெரி 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 பெஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு அகஸ்தியர் பிரமிட்ல வந்து அதுக்குதான் எவ்ரி மந்த் நமக்கு மௌன தியானம் வைக்கிறாங்க. சோ நான் இப்ப கூட எவ்ரி வீக் மௌனம் இருப்பேன். பவர் கட் ஆயிடுச்சு. சோ எவ்ரி வீக் மௌனம் இருப்பேன். அண்ட் வந்து இப்ப என்ன செய்யறேன்னா, நான் காலையில ஏஞ்ச உடனே மௌனம் தான். வேலை முடிகிற வரைக்கும் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நான் மௌனம் இருந்துட்டு இருக்கேன். நான் இப்போ மார்னிங் ஏஞ்ச உடனே பேசவே மாட்டேன். எல்லா வேலை முடிகிற வரைக்கும் மௌனத்துலதான் இருப்பேன். சோ அந்த மாதிரி வீக்லி 4 to 5 days அப்படி இருந்துட்டு இருக்கேன் இப்போ. எஸ் மாஸ்டர்ஸ், யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க பேசுங்க. கண்ணம்மா பேசுங்க. இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு கண்ணம்மா மேடம், உங்க வீட்ல வந்து நீங்க நெட் கனெக்ஷன் கரெக்ட் பண்ணுங்க. நெட் வந்து சரியாவே இல்ல உங்களுக்கு. சரியா இல்லையா மேடம்? இப்ப கேக்குதா மேடம்? இப்ப பேசுறது கேக்குதா? பரவாயில்ல, பேசுங்க. எனக்கு வந்து இடது காதுல மெடிடேஷன் பண்ணா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்ன சவுண்ட் வருது? அது அப்படியே ஒரு சவுண்ட் வருது. அது என்னன்னு தெரியல எனக்கு. நல்லா ஹையா வருது. கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சவுண்ட். கொஞ்சம் அதிகமா வருது மேடம். சரி, தியானம் பண்ணி முடிச்ச அப்புறமா? இல்ல தியானத்தை வெளியில வந்துட்டா இல்ல. அப்ப காதுல உங்களுக்கு ஏதோ ஒரு கிளென்சிங் நடக்குது. ஓ சரிங்க. நமக்கு ஏதாவது உடல் கொஞ்ச நாளா அப்படி போது அந்த மாதிரி வலிகள் வர்றது. காதுன்னா சவுண்ட் தானே. காதோட வேலை என்ன? சத்தம் கேக்குறது. சோ அந்த சவுண்ட் கேக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு கிளென்சிங் தான் நடக்குது.
சோ அது ஜாஸ்தி ஆகுது கம்மி ஆனா ஆகுது, தியானம் பண்ணிட்டா அந்த கிளென்சிங் முடியிற வரைக்கும் தான் அது இருக்கும். அது வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் இருக்காது. அண்ட் தியானம் முடிச்சிட்டு கூட அதே மாதிரி இருக்குன்னா நீங்க செக் பண்ணிக்கணும். தியானத்துல இருக்குன்னா ஒரு பயமும் இல்ல, தியானத்துல ஹீலிங் தான் நடக்குது. ஓகேங்களா? தியானத்துல மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் இல்ல. அப்பன்னா சம்திங் மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான். காதுல ஏதோ ஒரு நோய் ஏதாவது ஃபியூச்சர்ல வரப்போதா என்ன தெரியல. அந்த வரப்போறது இப்பவே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகுது போல. சரிங்களா? தியானத்துல வலிகள் வந்தாலும் நோய் வந்தாலும் எந்த ஒரு டிஃப்ரெண்டா எது வந்தாலும் நம்ம வந்து கண் முழிச்ச உடனே அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். கண் முழிச்ச உடனே அதே மாதிரி இருக்குன்னா கட்டாயமா போய் செக் பண்ணிக்கணும். கண் முழிச்ச அப்புறமா அது இல்ல அப்படின்னா தியானத்துல நமக்கு ஹீலிங் ஆகுது, அவ்வளவுதான். எந்த பயமும் இல்ல. சரிங்களா? எனக்கு ஒரு கவனிக்க முடியல. ஒரு சவுண்ட் வந்துச்சு, ஒரு குரல் வந்து பேசுச்சு, ஒரு குரல் வந்து பேசினாங்க. என்னால தியானம் சொல்லி பேசினாங்க. மேடம் உங்க சவுண்டே கேட்கல, எனக்கு ரொம்ப பிரேக் ஆகுது. யாரோ வந்து பேசுறாங்க, ஏதோ ஒரு குரல் வருது அப்படின்னா அது ஆஸ்ட்ரல் மாஸ்டரோட குரலா தான் இருக்கும். அந்த குரல் என்ன சொல்ல வருது, அதனால என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்றது கவனிங்க. அதுல என்ன மெசேஜ் அவங்க வந்து பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கதான் வருவாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கதான் வருவாங்க. அந்த என்ன மெசேஜ் அப்படின்றது மட்டும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பயமும் இல்லைங்க. தியானத்துல எது நடந்தாலும் எந்த பயமும் கிடையாது. அது வந்து முன்னேற்றத்துக்கு தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. கோமதி பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் இந்த எண்ணமற்ற நிலை போறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது மேடம். அது ரொம்ப ரொம்ப கான்சியஸா பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா ரொம்ப டைம் எடுக்குது அந்த எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கு. நீங்க இப்ப பண்றீங்க என்னன்னா அந்த எண்ணங்களை கவனிக்கிறீங்க. எண்ணங்களை கவனிக்க கூடாது, அத வந்து இக்னோர் பண்ணுங்க. அத கவனிக்காம கண்டுக்காம விடுங்க, இக்னோர் பண்ணுங்க. நீங்க நீ என்னதான் பேசுனா உன்னை வந்து கவனிக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க மூச்சை கவனிங்க. திரும்ப திரும்ப நீங்க உங்க மூச்சுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் அந்த என்ன சொல்றது, எண்ணங்களை நீங்க கவனிக்கும் போதுதான் அது கண்ட்ரோல்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். நீங்க அந்த கவனிக்காதீங்க, அதை கண்டுக்காம விட்டுருங்க. அதை கண்டுக்காம ஜஸ்ட் அப்சர்வ். எண்ணங்கள் வந்து கவனம் வருதா, திரும்ப சுவாசத்துக்கு வாங்க, திரும்ப சுவாசத்துக்கு வாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் விஷயம். நீங்க சுவாசத்துக்கு வந்துட்டீங்க, சுவாசத்திலேயே ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் இருந்துட்டீங்கன்னா ஆழ்நிலை தான். ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம வந்து அந்த எண்ணங்களே வந்து ரொம்ப அத பின்னாடியே போயிட்டு நம்ம வாழ்க்கையே நம்ம டைமையே நம்ம வந்து வீணாக்குறோம். எப்பவுமே எண்ணங்கள் அப்படின்றது இந்த உலகியல் மாயை. இந்த மாயை, அந்த மாயைக்கு பின்னாடி போகாதீங்க. அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சொல்றது யாரு? நீங்க. அந்த நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த நான புடிச்சுக்கோங்க. எண்ணங்கள் வருது, எண்ணங்களை கவனிக்கிறது யாரு? நீங்க. அந்த கவனிக்கிற உங்களை புடிச்சுக்கோங்க, அது கரெக்ட். இங்க எண்ணங்கள்லாம் இருக்கிறதும் நீங்க தான், அந்த எண்ணங்களை கவனிக்கிறதும் நீங்க தான். சோ எண்ணங்களா இருக்கிற உங்களை வந்து விட்டுடுங்க, கண்டுக்காம. எண்ணங்களை கவனிக்கிற நீங்களா இருக்கீங்களா, அந்த நீய வந்து அந்த நானை வந்து புடிச்சுக்கோங்க. அப்சர்வர். புரியுதா? இல்ல, எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. இப்ப வந்து எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் போதும், எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது
இன்னொரு விழிப்பு நடக்குது இல்லையா, அந்த நினைக்கிற விழிப்பாக நீங்க இருங்க. ஓகே ஓகே. எண்ணங்களோட மிக்ஸ் ஆகாதீங்க. எண்ணங்கள் அப்படின்றது உங்களை வந்து டைவர்ட் பண்ற ஒரு மாயை. நீங்க இதுல கனெக்ட் ஆகும் போது டைவர்ட் ஆயிட்டே இருப்பீங்க. சோ இப்ப ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை வந்து அந்த எண்ணத்துல வந்து விழிப்ப வைக்கும் போது அந்த எண்ணம் வந்து உங்க சைல்ட்ஹுட்ல போயிடும். நீங்க குழந்தையா இருக்கிறப்போ இல்ல கல்யாணம் பண்ணப்போ இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி அத வந்து உங்களை டிராவல் பண்ண வைக்கும் பாஸ்ட்ல. ஓகேங்களா? அந்த அந்த எண்ணத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு பாஸ்ட்ல கூட்டிட்டு போயிடும். நீங்க எண்ணத்தை பிடிக்காம எண்ணத்தை பாக்குறீங்க இல்லையா, அந்த பாக்குற அப்சர்வரா இருங்க. அங்க அந்த அப்சர்வரா மாறிடுங்க. சோ நான் இங்க எண்ணத்தை பாக்குறேன், இந்த எண்ணம் நான் இல்ல, அது மாயை, நான் அதுக்குள்ள சிக்க மாட்டேன். பாக்குற நான் தான் கரெக்டான நான் அந்த எண்ணத்துல சிக்க மாட்டேன். அப்போ நான் வந்து அந்த எண்ணம் வரும்போது இதுதான் நினைக்கணுமா, இல்ல நான் இது மாயை நினைக்காதீங்க. நீங்க எண்ணங்கள் வரும்போது நான் வந்து இதெல்லாம் கவனிக்க மாட்டேன், இது நான் கிடையாது. நான் என்பது தூய்மையான நான். அந்த தூய்மையான நான், எனக்கு எந்த எண்ணங்கள் கிடையாது. சோ எண்ணத்தை நான் கவனிக்க மாட்டேன். திரும்ப சுவாசத்துக்கு வந்துடும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஜஸ்ட் டைவர்ட் டு பிரெத். நீங்க உங்க எண்ணங்கள் உங்களை டைவர்ட் பண்ணும்போது நீங்க அந்த பிரெத்தோட டைவர்ட் ஆயிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் மேடம் இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம இதை கவனிக்கும் போது நம்ம சரியா கவனிக்கிறோமாங்கிற ஒரு டவுட் மட்டும் வந்துட்டே இருக்கு. மூச்சு கவனிக்கிறது இப்ப நிறைய பேரு அவங்க அனுபவங்கள் ஷேர் பண்றாங்க இல்லையா, மூச்சு கவனிக்கிறதுனாலதான் அது நடக்குது அவங்களுக்குள்ள. அப்படிங்கும் போது இப்ப நம்ம வந்து சரியா கவனிக்கிறோமா கவனிக்கலையா, மூச்சு கவனிக்கிறது வந்து நம்ம மூக்கு பக்கத்துல கவனம் வச்சுக்கணுமா இல்ல எப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அப்பப்ப வந்துருது. ஆனா சில டைம் அந்த டீப்பா அந்த தாட்லெஸ்க்கு ஒரு செகண்ட்ஸ்ல போகுது, அத உணர முடியுது நம்மள. ஒரு ஒரு 5 செகண்ட்ஸோ அந்த மாதிரி 1 மினிட்டோ அந்த மாதிரி போகுது, உணர முடியுது அத. ஆனா பர்த்த கவனிக்கிறது கரெக்டா அப்படிங்கிற டவுட்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு மேம். ஒண்ணுமே வேண்டாம், நீங்க எப்படி பார்த்தாலும் பிரெத்து எங்க உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல கவனிங்க. ஒரு சிலருக்கு மூக்கு நுனியில வந்து கவனிக்கிறதுக்கு நல்லா தெரியும், சோ அங்க கவனிங்க. ஒரு சிலருக்கு அது வந்து இப்படி உள்ள போகும்போது அந்த தொண்டையில இருந்து போகும்போது தெரியும். ஒரு சிலருக்கு லங்ஸ்ல இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி எங்க உங்களுக்கு வசதியா அந்த மூச்சு கவனிக்க தெரியுதோ அங்க கவனிங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இங்க மூச்சு கவனிக்கிறோட கான்செப்ட் என்னன்னா நம்ம எண்ணங்கள்ல டைவர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான். இப்ப கண்ணை மூடின உடனே உங்களுக்கு பிளாங்கா இருக்கு, எதுவுமே இல்ல, ஹாப்பியா பிளாங்கா இருக்கு அப்படின்னா மூச்சு தேவையே இல்ல. புரியுதுங்களா? மூச்சு எதுக்குன்னா தியானத்துக்குள்ள போறதுக்கு மூச்சு. கண்ணை மூடின உடனே எடுத்த உடனே நம்ம மூச்சை கவனிக்க தேவையில்லை. கண்ணை மூடுங்க, உங்களோட நிலை வந்து இயல்பாகவே ஒரு பிளசண்டா ஒரு எண்ணமற்ற நிலையில இருக்குன்னா அந்த நிலையில அப்படியே தங்கிடுங்க, அவ்வளவுதான். எண்ணங்கள் வரும்போதுதான் மூச்சு. சோ ஆழ்நிலை போயிட்டீங்கன்னா அங்க மூச்சு வேண்டாம். எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் உங்களை வந்து டைவர்ட் பண்ணுதுன்னா அப்போ மூச்சு, மத்தபடி தேவையில்லை. அந்த அப்படியே அந்த நிலையை வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். எஸ். அறிவழகன் பேசுங்க. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். எனக்கு ஒரு டவுட். இப்போ மார்னிங்ல 3 to 4 AM ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் மாஸ்டர் அகண்ட தியானத்துக்கு. ஓகே. எனக்கு ஒரு 2 டேஸாவே எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து உக்காந்துட்டு ஒரு 1 or 2 minutes தான் பிரெத் கவனிக்கிறது மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நேத்து வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணை திறக்கூடான்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி டைம் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து லாஸ்ட் டைம் வந்து 41 days பண்ணும்போது அலாரம் செட் பண்ணிட்டேன் 1 hour. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்கறதில்ல.
இப்போ எனக்கு ஒரு 2 டேஸாவே எப்படி இருக்குன்னா, நான் பிரெத் 1 ஆர் 2 மினிட்ஸ் கவனிக்கும் போது, அதுக்கப்புறம் எழுந்திருச்சு பார்க்கும்போது ஒரு 4:30 அல்லது வந்து ஒரு 4:15, 4:50 அந்த மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி நான் தூங்கி இருக்கிறேன்னா, மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன்னா, அல்லது அந்த தூக்க கலக்கத்திலே 3 மணிக்கு எழுந்திருச்சு பண்ணதுனால தூங்கிட்டேனா அப்படிங்கிறது அந்த யோகா நித்திரை அப்படிங்கிறது தெரியலைங்க மாஸ்டர். சரி அந்த டவுட் கேட்கலாம்னா. சோ இப்போ இங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார். அந்த நேரத்துல உங்களுக்கு தூக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து கண் திறந்த உடனே ஃப்ரெஷ்ஷா தெம்பா இருக்கா? இருக்குங்க மாஸ்டர். சோ ஃப்ரெஷ்ஷா தெம்பா இருக்குன்னா நீங்க நல்ல டீப் மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே மாஸ்டர். எப்பவுமே வந்து தியானத்துல இருந்து நம்ம கண் முழிச்ச உடனே அப்பா அப்படி ஒரு திருப்தி, அந்த திருப்தி இருக்குன்னா நீங்க நல்ல மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே மாஸ்டர். அதுதான் அறிகுறி. சோ பிரெத் வந்து ஃபுல்லா, நான் இப்ப கூட சொன்னேன், ஃபுல்லா பிரெத்த கவனிக்கணும்னு இல்ல. எண்ணமற்ற நிலை வந்துச்சுன்னா பிரெத்தே தேவையில்லை. எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். ஓகே ஓகே மாஸ்டர். சோ நீங்க 2 நிமிஷம் அந்த பிரெத்தோட இருக்கிறதுலயே நீங்க ஆழ்நிலை போயிடுறீங்க. சோ ஆழ்நிலையில நேரம் கடந்து போறது தெரியாது. ஏன்னா அங்க நோ டைம் ஜோன். ஆழ்நிலை தியானத்துல நேரம் கிடையாது, காலம் என்ன சொல்றது, ஸ்பேஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்ணை மூடுறதுதான் நமக்கு தெரியும், திரும்ப கண்ணை திறக்கிறது தான் தெரியும். சோ அது சரியான தியானம். நீங்க கரெக்டா தான் பண்றீங்க, அதே மாதிரி பண்ணுங்க. அண்ட் வந்து அகண்ட தியானம் அப்படின்னும் போது மல்டிபிள் எனர்ஜிஸ், அந்த எனர்ஜிஸ்ல என்ன நடக்கும்ன்ற விழிப்புணர்வே இருக்காது. ஒரு டீப் ஸ்டேட், அவ்வளோ ஒரு டீப் ஸ்டேட். சோ நீங்க அதுதான் நீங்க அனுபவிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே ஓகே மாஸ்டர். இப்போ அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குட்டி தூக்கம் எடுக்கலாங்களா இல்ல வேண்டாங்களா? அது மட்டும் சொல்லுங்க. ரொம்ப முடியலன்னா நீங்க தூங்கலாம், இல்லன்னா வித்தவுட் த அப்படி அது தூங்காம நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே மாஸ்டர். பிகாஸ் ஒரு தூக்கம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட அந்த எனர்ஜிய ஒரு எனர்ஜி வந்து அங்க நம்ம ஸ்டாப் பண்றது. தூங்கி கண் முழிச்சோம்னா அது திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா, இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி கண்ணு முழிக்கும் போது ஃபுல்லா சார்ஜிங்கோட இருக்கும். தூங்குறோம்னா அந்த சார்ஜிங் வந்து டவுன் பண்ற மாதிரி ஆகும் கொஞ்சம். சோ இல்ல என்னால மெயின்டைன் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்னு தோணினா தூங்குங்க, வேணும்ட்டு தூங்க வேண்டாம். ஓகே ஓகே. முன்னாடி வந்து 4 to 5 அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர். இப்ப 3 to 4 போது கொஞ்சம் தூங்கினா பரவாயில்ல அந்த மாதிரி தோணுது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 to 5 பண்ணிடுங்க, சரியா போயிடும். ஓகே ஓகே ஓகே. 3 to 5 மெடிடேஷன் பண்ணிடுங்க. மெடிடேஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. அங்க தூங்குற நேரத்தை அதுவும் மெடிடேஷன் ஒதுக்குங்க. ஓகே மாஸ்டர். அப்ப இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே மாஸ்டர். எஸ். சோ நீங்க தூங்குறத விட மெடிடேஷன் கண்டினியூ பண்ணும்போது அந்த 2 hours லாங் மெடிடேஷன்ல இன்னும் அருமையா இருக்கும், இன்னும் நல்ல பலன் இருக்கும். உங்களுக்கு தூங்கணும்னு தோணாது. சரி சரி மாஸ்டர். ஓகே, thank you. ஓகே, thank you மாஸ்டர். தீபா செல்வம் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க தீபா. தங்கமணி வணக்கம் மேம். பேசுங்க. எஸ் மேம், நான் வந்து லாஸ்ட் January 3rd தான் நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன் பாத்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் வந்து என்னால ஒரு கண்டினியூட்டி இல்ல. 3rd அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் டைமிங்லாம் கிடையாது. நான் தூங்கி எழுந்திருப்பேன், என்னோட குளிச்சுட்டு நான் மாப் போட்டு நான் போட்டு பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது 1 o'clock இருக்கும், 2 o'clock இருக்கும், 3 o'clock இருக்கும். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் செய்வேன். அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு சரி கொஞ்சம் டைமை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னோட தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அது நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மேம் என்னோட 2 ஐக்கு இடையில, தட் மீன்ஸ் இந்த மிட் ஆஃப் த ஃபோர்ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்துச்சு மேம். அது எனக்கு உடனே கிடைக்கல. பாத்தீங்கன்னா என்னோட ஐஸ் இருக்கு, என்னோட 2 கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி மேம்
2 கையுமே ரொட்டேட் ஆகும் மேம். அதாவது எனக்கு அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இதே வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்கிட்ட இந்த சொல்லியிருந்தாங்கன்னா யாராவது என்கிட்ட ஷேர் பண்ணா எல்லாம் நீ அதே போய் சொல்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்கிட்ட, ஏன்னா மேஜிக் பண்றியா அப்படின்னு. ஆனா எனக்கு நடந்துச்சு மேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா என்னோட ஃபோர்ஹெட் ரொம்ப டைட் ஆயிடும் மேம். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் நினைப்பேன் இது என்ன வெடிச்சு போயிடுமா, என்ன நடக்குமே தெரியல, ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் பிரீத் என்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது மேம். இப்போ நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலும் எனக்கு தாட்ஸ் எல்லாம் வராது மேம். உடனே நான் ஒரு பெரிய உலகத்துக்குள்ள போயிடுற மாதிரி இருக்கும் மேம். அப்புறம் இந்த ஃபோர்ஹெட் பாத்தீங்கன்னா இந்த டைட் ஆகுதுன்னு சொன்னேன் மேம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னோட ஹேர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹீட்டா ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வர மாதிரி இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா பாத்தீங்கன்னா ஒரு பளிச்சு மேம். எப்படி லைட் போட்டா எரியுமோ அப்படி நான் கண்ணை மூடி உட்காந்துன்னா அந்த லைட் என் தலைக்கு மேல எரியணும். அப்படி அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 வீக்ஸ்க்குள்ள என்ன ஆச்சு, அந்த லைட்ஸ் வந்து என்னோட 2 கண்ணுலயும் வர ஆரம்பிச்சிச்சு மேம். என் கண்ணு 2மே பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்ஸ் ஆயிடும். இதுக்கு இந்த மிடில மேம் எனக்கு என்ன பாத்தீங்கன்னா நிறைய விசுவலைசேஷன் வரும், பிக்சர் எல்லாம் வரும். பட் என்னால அக்யூரேட்டா அடிக்கடி நான் பாக்குறது வந்து ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட மேல் பகுதி மட்டும் எனக்கு தெரியுமா, கீழ் பகுதி ஒரு நாள் பார்த்ததில்ல. அந்த பிக்சர் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு டவுட்டா இருந்துச்சு நம்ம எதை வாட்ச் பண்றது, எப்ப பார்த்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு படம் மாதிரியும் ஓடிட்டு இருக்கு. சரி வேணாம் தீபா, அந்த டைம்ல வந்து உங்களோட பிரீத்தை வாட்ச் பண்ணு. சோ யூ ஹாவ் டு மூவ் ஆன் நெக்ஸ்ட் லெவல், அப்பதான் போக முடியும் அப்படின்னு நானே நினைச்சேன். சோ அப்போ அந்த மாதிரி டைம்ல என்னோட பிரீத்தை தான் எடுக்கணும். இப்ப இந்த லைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 வீக்ஸா வந்து இந்த லைட்ஸ் வந்து என்னோட கண்ணுக்கும் அந்த லைட்ஸ் வர ஆரம்பிச்சுமா. அதாவது அட் டைம்ல என்ன 2 கண்ணுக்கும் வராது. ஒண்ணு லெஃப்ட்ல வரும் இல்ல ரைட்ல வரும். அட் டைம் ஃபுல் லைட் இந்த லைட்ஸ் மேல இருந்து அடிக்கிறது அட் டைம்ல ஏதாவது ஒரு கண்ணுக்கு தான் எனக்கு அடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த லைட்ஸும் இருக்கு. நான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு கேர் ஓப்பன் ஆகுனா எப்படி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல அது ஒரு ஒற்றை கண்ணு மாதிரி இருக்கு பாத்துக்கோங்களேன். கண்ணு தெரியல பட்ல, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் அது ரொட்டேட் ஆகி மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குமாங்க. இழுத்துக்கிட்டே உள்ள போற மாதிரி இருக்கு. டனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். உள்ள இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உள்ள இழுத்துட்டு போய் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் தான் மேம். ஒரு குட்டி ஸ்டார் தான் தெரியுமா பாத்துக்கோங்க. நான் எப்பயுமே என்னோட பிரீத் கிட்ட பேசுவேன் மேம். டே எங்கடா இருக்க, நான் வந்து பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன். அதனால ஒரு சில நாள் நான் வந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்றேன். நான் ஒரு நாளைக்கு 6 hours பண்ணுவேன், 5 hours பண்ணுவேன். எனக்கு வந்து எப்படி சொல்றது, அதை கண்டினியூவா பண்ணுவேன்னா கிடையாது. நான் பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுவேன். லஞ்சுக்கு முன்னாடி பண்ணுவேன், பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி பண்ணுவேன், 4 மணிக்கு எஞ்சி பண்ணுவேன். இது மாதிரி கண்டினியூவா பண்ண மாட்டேன், ஆனா பண்ணுவேன். 6 hours அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன், 4 hours பண்ணுவேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா மெடிடேஷன் பண்றேன்னா தூங்கிடு, அப்படியே என்ன பண்றேன்னா படு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லி படுத்துடுறேன். நான் எனக்கு என்னன்னா எப்ப என்னோட 2 கையை கோக்குறேன்னு எனக்குள்ள ஒரு எல்லா வரையும் அதை வந்து என்னால கண்ட்ரோல் அவ்வளவு ஒரு எனர்ஜி இருக்குமா. உடனே அப்படியே 100 watts மாதிரி பவர் இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். அப்படியே கை 2 செட் ஆகி யாராவது பிடிச்சு விட்டா கூட இருக்க முடியாது பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நான் படுக்கும்போது அந்த மாதிரிதான் படுப்பேன், 2 கையை போட்டு படுப்பேன். அப்படியே என்ன மறந்துடுவாங்க, மறந்து எழுந்திருச்சு எங்கேயோ போயிட்டு வந்திருக்க மாதிரி அதை எழுதிருக்கேன் பாத்துக்கோங்க. ஒரு நாள் வந்து நான் என்ன ட்ரெஸ் போட்டு தூங்கணும் அதை அப்படியே படுத்துட்டேன். என்னோட பாடி எனக்கு முன்னாடி மேல போன மாதிரி இருந்துச்சு பாத்துக்கோங்க. அப்படியே பார்த்தேன், என்னையும் பார்த்தேன். அது வந்து நான் திடீர்னு அப்ப நான் என்கிட்ட சொல்றேன், தீபா ஆக்சுவலா நான் அந்த இடத்த வந்து ஷேக் ஆனேன், ஷிவர் ஆனேன். என்ன நீ பயப்படாத நீதான் பயப்படாதன்னு எனக்குள்ளே சொன்னேன். ஆனா என்னால அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வரதால என்னால கண்ட்ரோல் கிடைக்க முடியல. நான் ஷேக் ஆகி நான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ நான் எழுந்திரிச்சு போய் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னேன், எங்க நான் என்னையே பார்த்தேங்க வெளியே, இப்படிதான் நடக்குமாங்க, என்ன பார்த்தேன் வெளியே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றேன். அடுத்த செகண்ட் மேம் அது வந்து அடுத்த செகண்ட் முடிச்சு பாக்குறேன், அது நான் தான். அது வந்து என்னோட ட்ரீம்ல தான் நடந்திருக்கு பாத்தீங்க. ஆனா எப்பயுமே நான் படுக்கும்போது ஏன்னா என்னோட படுத்தா கூட என் கையும் காலும் ஒன்னா ஸ்ட்ரெயிட் நான் மெடிடேஷன் தான் நான் நைட்டு டே அண்ட் நைட் நான் எப்பெல்லாம் நான் நினைக்கிறேனோ என் கையும் காலும் ஒன்னா போட்டாவே அந்த வைப்ரேஷன் வந்து பாத்துக்கோங்க. அப்படி இப்ப நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல்ல படுத்தாவே
என்னோட கையை அந்த கால்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுப்பேன். அப்போ அந்த ஃபீல்டுக்கு போயிடுவேன் நானு. சோ இதெல்லாம் வந்து ரியல் தானா எனக்கு நடக்கிறது? ஏங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு திரும்ப ரியலான்னு கேக்குறீங்க? இல்ல யாருக்காவது இது மாதிரி நடந்திருக்கா? ஏன் எனக்கு நிறைய நடந்திருக்கு. நீங்க பிஎம்சி ஆன் பண்ணுங்க, ஒவ்வொருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து கேளுங்க. எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்குன்னு வந்து சொல்லவே முடியாது. இப்போ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே என்னன்னா, இங்க அழுத்தம் வருது, இது எல்லாமே தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ஸ். தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகும்போது அந்த மாதிரி வருது. அண்ட் வெளிச்சம் வருது, ஒவ்வொரு கண்ணுலயும் அந்த வெளிச்சம் மாறி மாறி போகுது. அப்படின்ற போது அது யாரு அந்த வெளிச்சம் அப்படின்றது திரும்ப ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நாங்க இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்க முன்னேற்றத்துக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்றதுதான் அந்த வெளிச்சம் எல்லாமே. அவங்க மாஸ்டர்ஸ் வந்து ஒளி ரூபத்துலதான் இருப்பாங்க, மேக்சிமம் ஒளி ரூபத்துல இருப்பாங்க. சோ அந்த ஒளி ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. சோ எவ்ரிதிங் நீங்க சொல்றது எல்லாமே உங்களோட ஆன்ம பயணம், உங்களோட ஆன்ம நிலை உயர்வது நீங்க வந்து கண்கூட பாக்குறீங்க. நிறைய பேர் வந்து நம்ம வந்து அன்கான்சியஸா எது நடக்குது, இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க எனக்கு பிளாங்கா இருக்கு. சோ பிளாங்கா இருக்கும் போது நமக்கு தெரியாம உள்ள மாற்றங்கள் நடக்குது. பட் ஆனா இங்க நடக்கிற மாற்றங்கள் நீங்க கண்கூட பாக்குறீங்க. சோ இது எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி இருக்காது. சோ அந்த அழுத்தம் உங்களை நீங்க பாக்குறது என்னன்னா, நீங்க உங்க சூக்ஷ்ம உடல்ல இருந்து பௌதிக உடலை பாத்தீங்க. புரியுதா நான் சொல்றது? சோ இந்த உடல்ல இருந்து சூக்ஷ்ம உடல் வெளியே வருது. சூக்ஷ்ம உடல் வெளியே வரும்போது தன்னோட பௌதிக உடலை பாக்குது. அதுதான் உங்களை நீங்க பாத்துக்கிறது. ஓகேங்களா? சோ சூக்ஷ்ம உடலோட ரூபம் வந்து வேற. பட் ஆனா நம்மளோட மனசுல இந்த பௌதிக உடல் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ அது பிரிண்ட் ஆகும் போது சூக்ஷ்ம உடல் கூட நமக்கு இதே மாதிரி தெரியும். ஆனா நம்மளோட ஞானம் வளர 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 எப்படி இருக்கும்னா, சூக்ஷ்ம உடல் வந்து நம்ம கரெக்டா அதோட ரூபத்துல கரெக்டா தெரியும். சூக்ஷ்ம உடலுக்கு வந்து இந்த கண்ணு மூக்கு வாய் இது எதுவும் கிடையாது. அது வந்து வெள்ளை புகையாட்டம் இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் இதே ஸ்ட்ரக்சர் அவுட்லைன்ல வெள்ளை புகை. இப்ப வந்து கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கிளவுட்ஸ் வந்து நம்மளோட உருவத்துல இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்கின் இந்த டெக்ஸ்சர் எல்லாம் கிடையாது சூக்ஷ்ம உடலுக்கு. ஆனா நமக்கு வந்து இந்த உடல் வந்து மனசுல பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ இந்த பிரிண்ட்லயே அதுவும் தெரியும். நீங்க இன்னும் ஞானம் வளர 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 சூக்ஷ்ம ரூபம் வந்து அந்த சூக்ஷ்ம ரூபம் ஒரிஜினலா உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து டனல்ல டிராவல் பண்றீங்க. டனல் அப்படின்றது என்னன்னா கான்சியஸ் டிராவல். நம்ம அந்த டனல்ல டிராவல் பண்ண அந்த ரவுண்டா டிராவல் பண்ணி உள்ள போயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது என்னன்னா நம்ம ட்ரெயின்ல போற மாதிரி அந்த டனல்ல போயிட்டே இருக்கும். சோ போயிட்டே இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது என்னன்னா நம்ம ஆன்மீகத்துல ஒரு படி முன்னேறி இருக்கோம். திரும்ப நம்ம அங்க டிராவல் நடக்கும், திரும்ப வெளிச்சம் வரும். அப்படி ஒவ்வொரு படியா நம்ம முன்னேறோம். சோ நீங்க உங்க ஆன்ம பயணம், ஆன்ம வளர்ச்சியோட அந்த டிராவல் வந்து கண்கூட பாக்குறீங்க. இது எல்லாமே நல்லா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜர்னல் பண்ணுங்க. எல்லாமே டேட் போட்டு நீங்க என்னென்ன பாத்தீங்க, என்னென்ன செஞ்சீங்க, இதெல்லாமே அழகா எழுதி வைங்க. இதெல்லாம் இன்னும் போக போக இந்த விஷயங்களால நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம இன்னொரு டவுட், இந்த மாதிரி என்னோட மெடிடேஷன் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. எனக்கு தாட்ஸ் வரதில்லை, இப்படிதான் இருக்கு. ஏதாவது எனக்கு விசுவலைசேஷன் தான் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல அப்ப நினைப்பேன், எப்ப பார்த்தாலும் இப்படியே நீ பாத்துட்டு இருக்கீங்க, எப்பதான் நீ மெடிடேட் பண்றது, இப்படி பிரீத்தியை கவனிக்க மாட்டேங்குது. இது மெடிடேஷன் டிராவல் தான். நீங்க பாக்குறது எல்லாமே மெடிடேஷன் டிராவல். ஓகேங்களா? சோ நீங்க மெடிடேஷன்ல இருக்கீங்க, அங்க உங்க விழிப்புணர்வு உயர்வது அந்த டிராவல, கான்சியஸ் டிராவல வந்து நீங்க விஷனா பாக்குறீங்க. அவ்வளவுதான். எல்லாருக்குமே அந்த விஷன் தெரியாது. சோ அங்க உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களோட நிலைக்கு அந்த மாதிரி தெரியுது. அண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது இந்த விஷயம் எனக்கு என்னன்னு புரியணும், ஒரே ஒரு சின்ன தாட் அந்த நேரத்துல வைங்க, அந்த விஷயம் புரியும். சோ நீங்க பாக்குறதெல்லாம் கூட தியானம் தான். அது தியானத்துல உங்களோட
முன்னேற்றம் முன்னேற்றம் வந்து எப்படி நடக்குது, அந்த எனர்ஜி சப்போர்ட்டால எப்படி முன்னேற்றம் நடக்குது அப்படின்றது நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் இது தியானம் தான். இது தியானம் இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கு அத ஒரு டவுட். ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் திறந்த உடனே நீங்க தெம்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? அவ்வளவுதான். கரெக்ட். மெடிடேஷன். சோ நம்ம எப்ப கண்ணை திறந்த உடனே நம்ம தெம்பா ஃபீல் பண்றோம், ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றோம், புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணது கரெக்டான தியானம். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம இன்னும் சொல்லிக்கிறோம் மேம், இது வந்து என்னோட இன்டென்ஸ் எனக்கு உடம்புக்குள்ள நடந்தது. பிசிக்கலா எனக்கு என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, நான் வந்து 11 இயர்ஸ் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் மேம் எனக்கு காலேஜ் அப்புறம். இப்ப நான் வந்து 1 மந்த்தா டேப்லெட் தொடுறதே கிடையாது. டேப்லெட் இல்லாம வாழ்றேன். என்னால ஆக்சுவலா டேப்லெட் இல்லாம நான் சூசைட் அட்டன் பண்ணிருவேன். அப்படி இருந்தேன்னா சோ இப்ப நான் வித்தவுட் இன்னும் என்னால வாழ முடியாது. நார்மலா 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா என்னால இருக்க முடியாது. பாத்துக்கோங்க, என்னோட சிச்சுவேஷன் அவ்வளவு கிரிட்டிக்கல். ஆனா இப்ப நான் டேப்லெட் எடுக்கிறது இல்லை. அடுத்தது எனக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். செம்மையா ஹேண்டில் பண்றேன் என் குழந்தைங்களை. நான் பண்றது கரெக்டான தியானமான்னு எப்படி கேட்க முடியுது உங்களால? நீங்க பண்றது ரொம்ப கரெக்ட். வாழ்க்கையில எதுவும் வேணாங்க முடிவு எடுக்கும் போதுதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியுது. வேணும் நினைச்சாதான் நமக்கு பிரச்சனை கொண்டு வருவோங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுமா. சோ நீங்க குரூப்ல இருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல இருக்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணணுமே குரூப்ல. இல்ல மேம், எனக்கு வந்து நடந்ததை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லணும். ஆனா கண்டிப்பா டேக் அ டைம். நம்ம எடுத்துக்கோ, ஒரு 6 மந்த் எடுத்துக்கோ. நம்ம எவ்வளவு லேர்ன் பண்றோம் இதெல்லாம் அப்படிங்கிறத பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா ஸ்பெக்ஸ் போடலன்னா என்னால எதுவுமே ஒரு இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பெக்ஸ் தூக்கி போட்டுட்டேன். பியூட்டிஃபுல். இவ்ளோ அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி? சொல்லணும்ல இதெல்லாம். கண்டிப்பா மேம். ஸ்பெக்ஸ் தூக்கி போட்டேன். எந்த ஒரு பொருளையும் என்னால கூர்ந்து கவனிக்க முடியாது மேம். இப்ப என்ன பண்றேன், கிச்சன்ல அப்படியே ஒவ்வொரு பீஸ வெட்டுறத பத்தி அப்படி ஸ்லைஸா எடுத்து வைக்கிறேன் மேம். அப்படி ஒரு கவனிப்பை பார்த்துக்கோங்க. என்னால ஒரு பொருள் அப்படி கூர்ந்து பார்த்தோன்னா என்னோட கண்ணு பாத்தீங்கன்னா பூசும். இப்ப அப்படிலாம் கிடையாது. என்னதுன்னு நீயா நானா அப்ப 2 பேர் சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர் பார்த்துக்கோங்க மேம். எந்த ஒரு திங்ஸுமே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இந்த மெடிடேஷன்னால அவ்வளவு ஒரு கெய்னிங் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னொன்னு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொன்னு தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, எனக்கு முத்ராஸ்லாம் இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தெரியாது. என்னோட பாடி ஃபுல்லாவே இதெல்லாம் ஒரு அதிசயமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேம். இதெல்லாம் மிடில் நடந்ததுதான். என்னோட கை ஃபுல்லா பேசிச்சு மேம். ஒவ்வொரு பாஷை பேசிச்சு. அது என்னென்னமோ வச்சு காட்டுச்சு, என்னென்னமோ மூவ் பண்ணி காட்டுச்சு, உடம்ப ரோல் பண்ணுச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அதிசயமா இருந்துச்சு. அப்படி என்னோட பேக் போன் இருக்குல்ல நமக்கு தூக்கி அப்படி நிறுத்தி அப்படி உட்கார வைக்கணும். என்னென்னமோ பண்ணிச்சு மேம். உடம்பையே முறுக்கி எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு தான் இந்த கண்ணுக்கு ரொட்டேஷன் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஆஸ்ட்ரல் சர்ஜரி. ஆஸ்ட்ரல்ல சர்ஜரிஸ் நடக்கும் நமக்கு. நம்ம வந்து அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது மாஸ்டர்ஸ் வந்து அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனா மாஸ்டர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்க பாடியில நடக்கிற மாற்றங்கள் நீங்க பாக்குறீங்க. ஆனா அதெல்லாமே மாற்றங்கள் மாஸ்டர்ஸ் வந்து பண்ற சர்ஜரி. சோ அந்த சர்ஜரியாலதான் இப்ப கண்ணு நல்லா எப்படி தெரியுது, இதெல்லாம் எப்படி ஆச்சு? சும்மாவே வந்து ஆகாது. மாஸ்டர்ஸ் வந்து அவங்க சர்ஜரி பண்றாங்க. ஆஸ்ட்ரல் சர்ஜரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது. சோ அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் நடந்திருக்கு உங்களுக்கு. அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடக்கிறதாலதான் நீங்க வந்து அந்த டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் தூக்கி போட்டுட்டீங்க, கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டீங்க. இதெல்லாமே இவ்வளவு மிராக்கல்ஸ் வந்து அதனாலதான் நடக்குது. எஸ். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சரியான நாலேஜ். சோ நீங்க இங்க ஷேர் பண்ணதால உங்களுக்கு அது என்ன அப்படின்ற சரியான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஞானம் கிடைச்சதால நீங்க அடுத்த தியானத்துல உட்காரும் போது இன்னும் பெர்ஃபெக்ட்டா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஃபாஸ்டா நீங்க க்ரோ ஆவீங்க. சோ அதுக்குதான் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்றது. ஷேரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. சோ தீபா எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில பொன்மாரிங்கிற இடத்துல இருக்கேன். எங்க இருக்காது? மேடவாக்கம். ஓ, சென்னை தான். மேடவாக்கம். ஆமா, சென்னை தான். ஓகே ஓகே ஓகே. சோ சென்னையில தான் இருக்கீங்க.
ஸோ ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ணுங்க, பிரமிட்ல நல்லா மெடிடேட் பண்ணுங்க. இன்னும் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கண்டிப்பா அண்ட் பிரமிட்ஸ் கட்டாயமா யூஸ் பண்ணுங்க நீங்க. அதை யூஸ் பண்ணலாம் மேம். கண்டிப்பா எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் என்னோட உள்ளுணர்வு எல்லாமே என்கிட்ட உள்ளுணர்வு பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் மேம். கண்டிப்பா அது ஒரு நாள் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நான் செய்யறேன் மேம். எஸ் எஸ் ஷியோர் ஷியோர். தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாரும் பேசியாச்சா? வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அறிவழகன் சொல்லுங்க. மாஸ்டர், இப்போ நல்ல நல்ல கேள்விகள், அனுபவங்கள் நிறைய கேட்கறாங்க, வருது, சொல்லிட்டு இருக்காங்க. இத நீங்க உங்க சேனல்ல நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாஸ்டர். ஆமா, இது எல்லாமே சேனல்ல வருதுங்க. நமக்கு வேணி மேடம் வந்திருக்காங்க. அவங்க இப்போ இது எல்லாமே லைவ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த லைவ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சேனல்ல போயிட்டு லைவ்ல செக் பண்ணிக்கலாம். சோ வேணி மேடம் ப்ரோக்ராம் லைவ் கொடுத்துட்டு அதோட லிங்க்கும் நமக்கு குரூப்ல ஷேர் பண்றாங்க. சோ ஒன்ஸ் அகைன் வேணி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, மூணு கிளாஸ் வந்திருக்கு போல மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஆமா, ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல நான் எதுவும் பண்றது இல்ல. திரும்ப முரளி சார் அவங்க பாவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி பாவம் அவரு அவ்வளவு நிறைய வேலை. இப்ப வேணி மேடம் ஹாப்பியா லைவ் கொடுத்துறாங்க. இப்ப சார் ஹாப்பியா கிளாஸ் கேட்டுக்கிறாங்க. ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாமே நமக்கு சேனல்ல இருக்கு, கட்டாயமா பாருங்க. அண்ட் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மாஸ்டர். எஸ் விஜய் சாரதி பேசுங்க. மேடம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு. சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசணும். சென்னை ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 months மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆனா கண்டினியூஸா ஒரு நாள் கூட தவறாம பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 90-100 days பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கேன். முக்கியமான 2 எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். எனக்கு கொஞ்சம் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய லோன்ஸ் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ட்னர்ஷிப், அது பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணி அது ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்துச்சு. பார்ட்னர்ஸ் யாருமே எனக்கு கோஆபரேட்டே பண்ணல. நான் இவ்வளவு பேசி பாக்குறேன், என்னென்னமோ பண்றேன், ஆனா எதுவுமே செட்டே ஆகல. நான் ஃபுல்லாவே மெடிடேஷன்லயே வந்துட்டேன். சரி, மெடிடேஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும், நம்ம இது பண்ணே ஒழுங்கா பண்ணலாம் சொல்லி ஒரு நாளைக்கு உட்காந்தா 3 மணி நேரம் குறையாம ஒரே சிட்டிங்ல கூட நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ப்ராப்பர்ட்டி அவங்களவே ஒரு ஆள் கூட்டி போட்டாங்க, சேல் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு மாஸ்டர். என்னன்னா, நம்ம மெர்கூபா பிரமிட்ல அந்த இடத்துல கரெக்டா சிவபெருமான் உருவமாவே நிக்கிறாரு. உருவம், நான் சிவபெருமான் கொஞ்சம் நான் ஒரு 10 அடி மேல நிக்கிறேன், நான் ஒரு 10 அடி கீழே நிக்கிறேன், மேலே ஏறி போற மாதிரி நிக்கிறேன். சிவபெருமான் என்ன சொன்னாரு, விஜய் நீங்க நீங்க உங்களுக்கு இருக்க மொத்த பிரச்சனையுமே நான் தீர்த்து கொடுத்துறேன், நீங்க மேல மேல போய் அந்த அகத்திய பிரமிட மீன் பண்ணி சொன்னதான் நினைக்கிறேன். அது மேல அந்த இதுல நீங்க அந்த அருவி இருக்கு, அந்த அருவியில குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதை சிவபெருமானே சொல்லிட்டாரு, நம்ம மெடிடேஷனே ஃபுல்லா பண்ண ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் சேல் ஆயிடுச்சு, ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு எனக்கு. வெரி நைஸ். ஆனா சிவபெருமான் என்ன சொன்னாரு, மதுராந்த கிட்ட விட்டு கொடுக்குறேன்னு சொல்லல, எனக்கு இருக்க ஒட்டுமொத்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மதுராந்த விட்டு வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு, நான் பாதி எடுத்தாச்சு, தம்பிக்கும் பாதி கொடுத்தாச்சு. இப்ப தம்பிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பாதிப்பு, அவரவே ப்ராப்ளம் கிரியேட் பண்றாரு. அதான் நான் நினைக்கிறேன், ஒட்டுமொத்த ப்ராப்ளம் சொல்றது நான் அது மட்டும் கிடையாது போல இருக்கு, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ப்ராப்ளம். இப்ப இதுவுமே சால்வ் ஆக ஆரம்பிச்சு நமக்கு. இப்ப இதுவுமே இன்னொரு 10 நாளுக்குள்ளேயே எல்லாமே ஒரு சைன் பண்ணிட்டு ஒரு பக்காவா ஒரு ஸ்மூத்தான ஒரு இதுவே பண்ணிக்கலாம் மாதிரி அதுவுமே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்ப நீங்க உங்க வீடியோ தான் நான் பார்த்தேன், நான் கரெக்டா இந்த கர்மா பத்தி நீங்க பேசியிருந்தீங்க, ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருந்தீங்க மேம். ஒண்ணு கர்மாவை அக்செப்ட் பண்ணணும், இன்னொன்னு பிராயச்சித்தம் தேடணும், அந்த ஏதோ ஒரு ஜீவனுக்கு நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம், அந்த ஜீவனுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் எனக்கு ஞாபகம் இல்லை, அது பாவம், பச்சாத்தாபம், பரிகாரம், இல்ல பச்சாத்தாபம், பிராயச்சித்தம், பரிகாரம் அப்படின்னும் போது பாவம் கிளியர் ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் அந்த மயிலாப்பூர் முரளி சார் கண்டிப்பா உட்காந்துட்டு நான் கேதர் பண்றேன்னு இருந்தாங்க. நீங்க சொன்ன இந்த வீடியோ பார்த்துட்டு நான் அப்படியே சொன்னது 4மே சொல்லிட்டு நான் உட்காடுறேன்.
என்னமோ என்னைய தூக்கி மிக்சியில போட்ட மாதிரி உடம்பு ஒரு பயங்கர வைப்ரேஷன், சரியான வைப்ரேஷன். அப்படி உடம்பு அப்படி வைப்ரேஷன் ஆகவே ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி ஃபீவர் போயிட்டேன் நான், சரியான ஃபீவருக்கு போயிட்டேன். ஒருவேளை என்னோட நம்ம வேற போல இருக்கு, இவ்வளவு காப்பீடு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டைரியில வந்து பெண்ணை மட்டும் தான் நான் வச்சேன். ஏன்னா மெசேஜ் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. சோ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 மெசேஜ் நான் ஆட்டோமேட்டிக்கா எழுதிட்டு இருக்கேன். அதாவது என்னோட நான் டைரக்டா போகல சில இடத்துக்கு, அந்த இடத்துல எனக்கு எதிர்வினையா என்னென்ன நடந்திருக்கும், அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நான் சீரியஸா எடுத்துக்கல, ஆனா சீரியஸா அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சிசிடிவி கேமரா வச்ச மாதிரி எல்லாமே ரெக்கார்டாவே நம்ம கண்ணு காமிச்ச மாதிரி ஒரு 30-40 மெசேஜ் வந்துருச்சு. நான் 30 நான் எழுதிட்டேன். இன்னைக்கு படிச்சா கூட அது இப்ப நடக்கிற விஷயம் தான் நம்ம அது, ஆனா இன்னைக்கு நான் படிச்சா கூட இது நான் அன்னைக்கு எப்படி எழுதுனேன் அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தது சேல் பண்ண வேண்டியது, அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை போல இருக்கு. இதுதான் உண்மையான ப்ராப்ளம் போல் இருக்கு. இந்த சின்ன இந்த தம்பிக்கு எனக்கும் இருக்கு, இதுவுமே நான் இன்னொரு 10 நாள்ல முடிச்சுக்கிறதா இருக்கு. அவருமே ஒத்துக்கிட்டாரு. அதுவே நம்ம சரி அதுவுமே சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கும். அது ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டாவே கைட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோல எல்லாம் எனக்கு வந்து கரெக்டா கூட நான் கம்யூனிகேட் பண்ணல, அந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸ்ல உட்காந்துருந்தா எனக்கு இவ்வளவு நல்ல ஒரு கிளாரிட்டி, அப்புறம் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ், அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு. தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்க அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ தியானத்தால எத்தனை மிராக்கல்ஸ் நடக்குது அப்படின்றது நம்ம இன்னைக்கு ஒரு மிராக்கல் செஷனா இருக்கு. எல்லாருமே மிராக்கல்ஸ ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் விஜய் சாரதி, நீங்க குரூப்ல இருக்கீங்களா ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல? இருக்கு மேம், இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த அகண்ட தியானம்னா கூட என்னன்னு தெரியல, சொன்னாரு. ஆனா அதுக்கு அர்த்தம் அகண்ட தியானம் அப்படின்றது 24 hours 24 மாஸ்டர்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க, பிரேக் இல்லாம. இப்ப வந்து நான் வந்து ஒரு 9 to 10 நான் பண்றேன்னா 10 to 11 இன்னொரு மாஸ்டர், 11 to 12 இன்னொரு மாஸ்டர். ஸோ அந்த செயின் லிங்க்ல 24 hours 24 மாஸ்டர்ஸ். இப்போ நான் ஒரு 2 hours எடுத்துக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் இன்னொருத்தர். இப்ப பிரேக்கே இல்லாம 24 hours தொடர்ந்து யாரோ ஒருத்தர் மெடிடேஷன்ல இருந்துட்டே இருக்கணும். அதுதான் அகண்ட தியானம், அந்த செயின் லிங்க்ல இருக்கணும். சோ நம்ம வந்து இன்னைக்கு 9 to 10 நம்ம வந்து டைம் கொடுத்துட்டோம்னா நீங்க 9 to 10 41 days பண்ணணும், மாத்தக்கூடாது. சேம் டைம் மெயின்டைன் பண்ணணும், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி 24 மாஸ்டர்ஸ் 24 hours வந்து கொடுத்துருவாங்க. சோ அவங்க ஸ்லாட்ல அவங்க கரெக்டா அவங்க உட்காரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு 9 o'clock நான் வெளியே போறேன் அப்படின்னா, நான் இல்லைன்னா என்னோட ஸ்லாட்ல எனக்கு பதிலா இன்னொருத்தர் பண்ணணும். அங்க பிரேக் கொடுக்க கூடாது மெடிடேஷன். அதுதான் அகண்ட தியானம், சரிங்களா? சோ இந்த அகண்ட தியானம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். என்னன்னா ஃபர்ஸ்ட் பண்ண மாஸ்டர் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு அவங்க கண் முழிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 100 எனர்ஜி லெவலுக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த மாஸ்டர் வந்த உடனே அவங்க 100ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும், 0ல இருந்து இல்ல. புரியுதா? நம்ம எப்ப மெடிடேஷன் பண்ணாலும் 0ல இருந்து தான் எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகும். பட் அகண்ட தியானம் ப்ரீவியஸ் மாஸ்டர் எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்களோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதும் அந்த எனர்ஜி லெவல் கனெக்ட் ஆயிடும். சோ ப்ரீவியஸ் மாஸ்டர் ஒரு 200 to 500 வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா இங்க நெக்ஸ்ட் மாஸ்டர் உட்கார்ந்த உடனே 500 கனெக்ஷன் ஆயிடும். புரியுதா நான் சொல்றது? எனர்ஜிய வந்து நம்மளால அளவிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரியறதுக்காக நான் சும்மா அந்த நம்பரிங் சொல்லியிருக்கேன். சோ நம்ம 0ல இருந்து ஏற வேண்டாம். சோ ப்ரீவியஸ் மாஸ்டர் எவ்வளவு வந்து எனர்ஜி ஏத்தி விட்டாங்களோ அந்த எனர்ஜி கனெக்ட் ஆயிடுவோம் நம்ம. சோ நம்ம ஒரு 1000 பண்ணோம், நெக்ஸ்ட் மாஸ்டர் 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? அது அகண்ட தியானம். நீங்க ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துட்டீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா 41 days அதே டைம் ஸ்லாட் மெயின்டைன் பண்ணணும். பண்ண முடியாத அன்னைக்கு நீங்க உங்களுக்கு பதிலா வேற இன்னொருத்தரை பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப நல்லா இருக்கு, கான்செப்டே நல்லா இருக்கு. ரொம்ப கான்செப்ட். அண்ட் வந்து இந்த அகண்ட தியானம் மெயினா எதுக்குன்னா நம்ம இந்த பூமிக்காக, இயற்கைக்காக. சோ நம்ம
எப்பவுமே வந்து இந்த மெடிடேஷன் பண்றோம்னா நம்ம தனியா பண்ணும்போது கம்ப்ளீட்டா நமக்காக நாம பண்றோம். சோ இந்த அகண்ட தியானத்துல இந்த எனர்ஜி சிஸ்டம் அப்படின்றது உலகத்துக்காக போய் சேருது. சோ இந்த கம்ப்ளீட் பாசிட்டிவ், இப்போ ஒரு 24 ஹவர்ஸ்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிங் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. 24 ஹவர்ஸ் 24 மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வளையம் அங்க ஃபார்ம் ஆகுது. சோ நாளைக்கு பண்ணும்போது இன்னொரு வளையம் இன்னொரு வளையம் இன்னொரு வளையம் அப்படின்னு இந்த பூமியை சுத்தி அந்த பாசிட்டிவ் வளையங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த பாசிட்டிவ் வளையங்கள் உயர உயர நெகட்டிவிட்டி அப்படின்றது அதுக்குள்ள அடங்கிடும். சோ இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறதாலதான் உலகத்துல வந்து நம்ம சொல்ற மாதிரி பொல்யூஷன், இயற்கை சீற்றல்கள் இதெல்லாம் நடக்குது. சோ இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா பாசிட்டிவ்னஸ் ரைஸ் பண்ணணும். அந்த ரைசிங் பாசிட்டிவ்னஸ் வந்து இந்த அகண்ட தியானத்தால முடியுது. சோ நம்ம பண்ற தியானம் நமக்கு போக இந்த உலகத்துக்கும் ஹெல்ப் ஆகுது. சோ அந்த அகண்ட தியானம் உள்ள பவர்ஃபுல். So we are helping nature, we are helping our mother earth. ஓகேங்களா? ஓகே, நல்லா சூப்பர். எஸ். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டோம் இன்னைக்கு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஸோ நான் 12 வரைக்கும் மெடிடேஷன் நான் வந்து மியூசிக் ஷேர் பண்றேன். இன்னைக்கு எல்லாருமே 2 hours மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா இப்பவே நேரம் ஓடிடுச்சு. நம்ம எப்பவுமே 1.5 hour பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு 1 o'clock வரைக்கும் பண்ணுங்க. மியூசிக் ஆஃப் ஆயிட்டாலும் யூ ஹாவ் டு கண்டினியூ மெடிடேஷன். ஸோ லாங் மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நாலேஜ்ல நம்ம உட்காரும் போது அந்த 1 hour அப்படின்றது பத்தாது. இன்னும் 2 hours நம்ம பண்றோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் growth அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ 2 hours நீங்க உட்காருங்க. ஸோ 1 hourல மியூசிக் ஆஃப் ஆனாலும் யூ கண்டினியூ மெடிடேஷன். ஸோ முடிஞ்சவங்க 2 hours கம்ப்ளீட்டா உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ரொம்ப சூப்பர்பா இருந்தது செஷன். ஸோ இதே மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேட்குறீங்களோ என்னால வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ எவ்ரிதிங் நமக்கு மெடிடேஷன்ல வர்றது, அந்த டவுட்ஸ் புரியாத விஷயங்கள் நம்ம இப்படி ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு சரியான ஞானம் நமக்கு கிடைக்குது. சரியான ஞானம் கிடைக்கும் போது growth அப்படின்றது இன்னும் ஃபாஸ்ட் ஆகுது. அண்ட் வந்து இவ்வளோ அருமையான விஷயங்கள் முன்னேற்றம் நமக்கு தியானம் கொடுக்குது. ஸோ நம்ம திரும்ப தியானத்துக்கு என்ன பண்றோம் அப்படின்றது எல்லாரும் யோசிக்கணும். ஸோ நம்ம திரும்ப தியானத்துக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த தியானத்தை நமக்கு தெரிஞ்ச நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த தியானத்தை பரப்புறது தான் நம்ம தியானத்துக்கு கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ். ஸோ வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் மெடிடேஷன். நம்ம ஒண்ணுமே இல்லை, நீங்க மூச்சை கவனிங்க, சுவாசத்தை பாருங்க. இன்னும் மேற்கொண்டு விஷயங்களுக்கு பிஎம்சி பாருங்க. ஸோ நம்ம குரூப் இருக்கு, குரூப்ல சேர்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் குரூப்ல சேர்க்கலாம். 41 days ப்ரோக்ராம்ல சேர்க்கலாம். பிஎம்சி சேனல்ல பார்க்கலாம். இப்ப நமக்கு ரீஇன்வென்ட் ப்ரோக்ராம் நடக்குது பிஎம்சில, அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ண விடலாம். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வி ஹாவ் டு ஸ்ப்ரெட். நம்ம ஒரு நல்ல வீடியோ இன்னைக்கு சொன்னீங்க, அந்த பாவம் பரிகாரம், அதை பார்த்தோம். அந்த வீடியோ நம்ம பார்த்தோம், அது பார்த்து நம்ம முன்னேற்றம் அடையும். சோ அதுக்கு திரும்ப நம்ம ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணோம், இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணணும். யாராவது பாக்குறாங்க பார்க்கல அது நமக்கு தேவையில்லை. வி ஹாவ் டு ஷேர். ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்ண 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 உங்க growth மல்டிபிள், உங்க முன்னேற்றம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ ஷேரிங் 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 வந்து இம்பார்ட்டன்ட். இவ்வளோ அற்புதமான மிராக்கிள்ஸ் நமக்கு தியானம் கொடுக்கும் போது நம்ம செய்யற ஒரு சாதாரண ஹெல்ப் தான் இந்த ஷேரிங். இந்த ஷேரிங் ஒரு விஷயத்த நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது, வீடியோ ஷேர் பண்றது, பிஎம்சி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது, தியானம் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் சொல்றது. இது எல்லாருமே பண்ணுங்க. இதுக்கு வந்து என்ன ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி எப்பவுமே நினைக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க. அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து உங்களை எவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் சொல்லுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல உட்காருங்க. கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கோங்க.
கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஸ்திர சுக ஆசனம். நம்ம சுகமான ஆசனத்துல